வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி ஆக்சுவலாக டே 38ங்க, 38வது நாள். நம்ம வந்து நேராக இங்கே தான் போகிறோம். ஃபஸ்ட்டு சிவகாசி போயிடுவோம். சிவகாசியில் ஏதாவது ஷார்ட் எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம தேனி போயிடுவோம். இன்னும் கரெக்டாக வந்து 3 days இருக்குங்க. 38, 39, 40. ஸோ 3 days இருக்கிறதுனால 38 நம்ம வந்து நேராக சிவகாசி அந்த மாதிரி போயிட்டு ஏதாவது கவர் பண்ணிவிட்டு 39 வந்து தேனி போயிட்டு 39 நைட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு 40 வந்து அங்கேருந்து இறங்கி நம்ம நேராக வந்து மதுரை போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோம். ஒரு வழியாக வந்து சிவகாசிக்கே வந்துட்டோங்க. என்னென்னா இப்போது ஒருத்தர் இருந்தார், இது விட்டு கொடுக்குறக்காக வெயிட் பண்ணார். ப்ரோ நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் என்ன பண்ணார், இல்லை ப்ரோ நான் சிவகாசி தான் போகிறேன், நீங்கள் வரீங்கன்னா வாங்க அப்படின்னாரு. நேராக வந்து சிவகாசிக்கு வந்துட்டேன். சிவகாசிக்கு வந்துட்டு இப்போது இங்கேருந்து வந்து பக்கத்தில் ஏதாவது பேப்பர் ஒர்க்ஸு இல்லைன்னா ஃபயர் ஒர்க்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் ஒரு தடவை கேட்டிருக்கேன், இந்த மாதிரி சொல்லுங்கள் ப்ரோ, நான் உங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அவரும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்போஸ் அவர் சொல்கிற வரைக்கும் ஓகே, சொல்லலைன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம தேனி பக்கம் போயிட்டுருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கே ரெஸ்ட் எடுத்து அது நாளைக்கு வேணால் தேனி கிளம்பலான் இருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் 3 நாள் நம்மளுக்கு இருக்குது. 40வது நாளில் வந்து நான் வீடியோ முடிக்கலான் இருக்கேன், இந்த விளாக் முடிக்கலான் இருக்கேன். வெயிட் பண்ணுவோம். சப்போஸ் அவர் வந்து இல்லை ப்ரோ இருக்கட்டும், நீங்கள் அடுத்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு பண்ணுவோம். சப்போஸ் அவர் கூப்பிட்டாருன்னா நேராக போயிட்டு அதை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், யாரும் வரல, இந்த மாதிரி யாரும் கால் பண்ணல. சரின்ட்டு நம்ம ஆக்சுவலாக ராங்காக வந்துட்டோம். என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் போக வேண்டியது, நம்ம வந்து சிவகாசி வரைக்கும் வந்துட்டோம். சேம் நம்ம வந்து திரும்ப ரிட்டர்ன் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பாத்வே வழியாக வந்து நேராக நம்ம தேனி போய் சேரலான் இருக்கேன். மேக்ஸிமம் இன்றைக்கே தேனி போய் சேரலான்ற மாதிரி தான் இருக்கேன். சரி ஓகே போவோம். அப்படியே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேனி போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தேனியில் இருக்கிற ஏதாவது நல்ல ஒரு கிளிப்ஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நேராக மதுரை போயிடும். இங்கே பக்கத்தில் வந்து நம்ம அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் முடிச்சுட்டு கிருஷ்ணன் வழியாக வந்துகிட்டு இருந்தோம். கரெக்டாக அங்கே வந்துட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். இப்போது மேக்ஸிமம் கல்லுப்பட்டி பக்கத்துலேயே நியர்பை வந்தாச்சு. ப்ரோ உங்கள் பேர் மணிகண்டன் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம நேராக வந்து கல்லுப்பட்டி போயிட்டு அங்கே பக்கத்தில் குளம் இருக்குது, அங்கே முடிச்சுட்டு நேராக தேடி போவோம். ஸ்ட்ரைட்டாக நாம் வந்து அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து கல்லுப்பட்டி வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ப்ரோ உங்கள் பேர் ஆறுமுகம் ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் கல்லுப்பட்டி வரைக்கும் வந்தாச்சு. உசிலம்பட்டி போகிறதுக்கு இதுதான் ஸ்ட்ரைட்டாக வந்து போயிட்டுருக்கேன். பக்கத்துலேயே ஏதாவது வந்து பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருட்ட போதிப்பே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு அது பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் இருந்துச்சு, பக்கத்துலேயே குளிச்சுட்டு நாளைக்கு வந்து அப்படியே கல்லுப்பட்டியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக உசிலம்பட்டி தேனி போயிட்டு சில ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து திரும்ப நேராக வந்து கல்லுப்பட்டி வந்துட்டு குளிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து கல்லுப்பட்டியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மதுரை போய் முடிக்கலாம். இதுதான் பிளான். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்டு லிஃப்ட்டு கிடைக்கிறத பொறுத்து அது சேஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.